கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஒரு சூப்பர் டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா? இந்த மாதிரி மட்டும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு நம்பவே மாட்டாங்க. வெண்பொங்கல் செய்யறதுக்கு அரிசி பருப்போட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். 3/4 கப் அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 கப் வந்துட்டு பாசிப்பருப்பு எடுக்கணும். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு குக்கருக்கு சேர்த்துக்கோங்க. இதுக்கு 3 மடங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 மடங்கு. ஸோ 7.5 கப் தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 6லிருந்து 7 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெண்பொங்கலுக்கு வெறும் நெய் மட்டும் ஆட் பண்ணி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா திகட்டுற மாதிரி இருக்கும். நான் 1/4 கப்பு நெய்யும் எண்ணெயும் கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமா துருவின இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு, உங்களுக்கு எவ்வளவு முந்திரி வேணுமோ ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலா கேஸை ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்த பொங்கல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாம்பார் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமா இருக்கும்.